ஏதாவது பேசுங்கடா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், புதுசா யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். நீ பேசு. ஆமா, இப்ப நாங்க கார்ல எங்க போயிட்டு இருக்கோம்னா, தல அஜித் வந்து ரேசிங் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா, சோ அதுக்குதான் வந்து கிளம்பி போயிட்டு இருக்கோம். திடீர்னு பார்த்தா அறிக்கை விட்டாரு ஓட்டலன்னு. சரி, அவர் ஓட்டுன இடமாவது போய் பார்ப்போம், வாய்ப்பு இருந்தா அஜித்தை போய் பார்க்கலாம். ஓட்டுவாங்க அப்படின்றதே சந்தோஷம் இல்லையா? அவர் லைட்டாவது பாத்துருவோம், தல தரிசனம் கிடைச்சிரும் அப்படின்றதுக்காக தான் போயிட்டு இருக்கோம். அப்படி நாங்க தல அஜித்தை மீட் பண்ண முடியலனாலும் அவர் வீடியோ உள்ள இன்சர்ட் பண்ணி விட்டுறேன். இது நம்ம இதே தானே, நம்ம பார்த்த சாரதி. வந்தாச்சு. சந்தோஷ் கார் கையெடு, நம்ம கார்ல என்ன, அந்த கார்ல நாங்க வரோம். நம்ம கார் பின்னாடி இருக்குது, பெரிய வண்டி. இந்த ரேஞ்ச் ஒரு போன வாரம் தானே வித்த. இப்படிதான் அவன் பேசி திரியிறான். சுத்தி முத்தி பாருங்க, அவ்வளோ வண்டி. இங்க எதுவும் கேக்குது, வண்டி போற சத்தம் டொயிங் டொயிங் கேக்குது. உள்ள போவோம், போய் பார்ப்போம். காலையில இருந்து கார் ரேஸ் பார்க்கலாம் சொல்லி சொல்லி இப்ப கார்ல ஏத்தி வச்சு கூப்பிட்டு வந்தா எனக்கு என்னமோ உச்சி புள்ளையா இருக்கும் ஏறுற ஃபீல் இருக்குங்க. எஸ், வந்துருச்சு 24H சீரிஸ் கார் ரேஸ்க்கு. நம்ம என்ன அஜித் ஓட்டி தான் நல்லா இருந்திருக்கும், தலைவன் ஓட்டல. அவர் டீம் ஓட்டுதுனே, அது போதும், அதுக்காக போவோம். எனக்கு என்னமோ பெங்களூர் வந்து டிஸ்கோ தே அந்த மாதிரி இருக்குங்க. இந்த ரைட் சைடு பார்த்தோம்னா வேற மாதிரி இருக்காங்களா, ஃபுட் ஸ்டால் இருக்கான், ஆக்டிவிட்டிஸ் இருக்கான். இங்க லெஃப்ட் போனா சீட்ஸ் இருக்கு, அங்கதான் உட்காந்து நம்ம ரேஸ் பார்க்க போறோம். லேட் பண்ண விரும்பல, நான் போய் ரேஸ் பார்க்கணும். ஸோ உள்ள எல்லாமே வந்து என்ட்ரு ஆயிட்டோம். ஸோ இந்த வழியா தான் வந்து மெயின் ஸ்டேஜுக்கு போக முடியும். ஸோ அங்கே தான் உட்காந்து நம்ம பார்க்க முடியும் என்னென்ன ரேஸ் போயிட்டு இருக்கு அப்படின்றது. வி ஆர் ஆல்ரெடி லேட், பட் ஸ்டில் வி ஆர் நாட் கிவிங் அப். நெவர் எவர் கிவ் அப் தலையை சொல்லியிருக்காரு. அதனால நாங்கள் போய் பார்ப்போம். கிரிவலம் போற மாதிரி நாங்க போய்கிட்டே இருக்கோம். இன்னும் டிராக்குக்கு போன பாடு இல்ல, அவ்வளோ தூரம் போற மாதிரி இருக்கு. நிறைய பேர் வராங்க, அதே மாதிரி நிறைய பேர் கிளம்பவும் செய்யறாங்க. ஒரு மாதிரி ஆறுதலா தான் இருக்கு. ஐயா, இந்த எஃபெக்ட் எல்லாம் பார்க்கும்போது கடைசியா கோட் படம் தாங்க ஞாபகத்துக்கு வருது. அந்த ஸ்டேடியம்குள்ள என்ட்ரு ஆனதெல்லாம் பாப்பா விஜய் சார் இருக்காருன்னு பாப்போம். சவுண்ட் கேக்குதா? குடிஞ்சிட்டு ஹியர் எனிதிங். சோ மஜஸ்டிக்கா இருக்க போய் பாப்போம். நம்மளால அஜித்தை பார்க்கணும்னு ஃபீல் இருந்தாலும் நேரா பார்த்தா அஜித்தோட அந்த கார் நல்லா இருக்காங்க பாருங்க. 1 2 3 4 நாலாவது இருக்கு. அஜித் குமார் இருக்கா, அதான் அங்க வருங்க அஜித் குமார். அதாவது இந்த கார் ரேஸ் நமக்கு ஒண்ணும் புரியல. யாரு முன்னாடி போறா, யாரு பின்னாடி வரா, எதுவுமே புரியல. வாமா மின்னலன்றப்ப ஸ்வையின வரங்க போறாங்க, வாமா மின்னலன்றப்ப இப்படி வரங்க போறாங்க. ஆக்சுவலா இங்க ரேஸ் பார்க்க வந்த மட்டும் எல்லாம் உள்ள கல்ச்சரல் சென்டருமே வச்சிருக்காங்க. இங்க வந்து ஒவ்வொரு ஊரோட ஃபுட் எல்லாம் வச்சிருக்காங்க. இது வந்து சிரியா ஸ்டைலா. வாட் இஸ் த ஃபுட் நேம்? cheese دي منقوشه 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 இதுக்கு பேரு. அண்ணன் செஞ்சு கட்டுறாரு. ஓகே, هذا يبوت مرتديلا. ஓகே ஓகே okay what is this? this mortadella we call it mortadella. Okay. It's beef, about beef, புரியல ஒண்ணு. like luncheon. Okay, just like this. oh and you wait for the cheese turn. அதாவது நம்ம ஊர் தோசைகளை திருப்பி போட்ட மாதிரி இருக்கு. நல்லா தான் இருக்கு. ஆனா it's easy but it's delicious. oh thank you so much. thank you yes. நல்லா இருக்கு. என்னமோ வச்சிருக்காங்க, பட்டன் இருக்கு, உள்ள 2 இருக்கு, இரும்பு லூசா இருக்கு, உள்ள கிளட்ச் ஆக்சிலேட்டர்லாம் இருக்கு. வித்தியாசமா இருக்கு, நல்லா இருக்கு. இங்க ஏகப்பட்ட கார் எல்லாமே டிஸ்ப்ளே பண்ணிருக்காங்க பாருங்களேன். இது என்ன காரு? என்ன கார் அது? ஆஸ்டன் மார்டின் போர்சேவா? நீ சுத்தாத கேமராவை. ரவீனாலாம்ல, ரவீனா போட்டுருக்காங்க. ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி நடக்குது பாருங்களேன். ஒரு ஆடுறாங்க. நல்லா இருக்கா? அவ்வளவுதான், கார் ரேஸ் முடிஞ்சிருச்சு, போலாம்.